பாருங்க, வேத வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார். வேத வசனம் சொல்லுது, மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார் என்று வேதம் சொல்லுது. பாருங்கள், வசனத்தினால நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். வேத வசனம் சொல்லுது, மரணம் நேடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி. நமக்கு பலவீனம் இல்லை என்று சொல்லவில்லை வேதவசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிப்பேன் என்று வேதம் சொல்லுது. நம்ம வேதத்தில் நம்ம அறிகிறோம், நம்ம உலகத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக. ஒருவேளை நமக்கு மரண கட்டுகள் சூழ்ந்திருக்கலாம், மரணமே வந்திருக்கலாம். ஒருவேளை இந்த சபையில் உண்மையாகவே மரணம் அடைந்து விழுந்தவங்களை கூட தூக்கி இயேசு விடுவித்து கொடுத்தாரு, ஜீவனை கொடுத்தாரு. மரணமே வந்தாலும் அவருடைய ஜீவனை கொடுத்த தேவனை ஆராதிக்க மனதில்லை. அவர் நமக்கு ஜீவனை தந்தாரு. மரண படுக்கையில் இருந்தவர்கள் அநேகரை தூக்கி எடுத்தாரு. பாருங்க, எங்கள் மண்ணுலா பகுதியில் ஒரு தாயார் மரணப்படுக்கை, அவங்களுக்கு அந்த தாயாருக்கு மரணப்படுக்கை வந்தபோது அவங்க தங்கள் செய்த பாவங்களை எல்லாவற்றையும் அறிக்கை செய்தாங்க, எல்லாருடைய மன்னிப்பு கேட்டாங்க. ஆனால் அவங்க ஆஸ்பத்திரியில் ஐசியில் இருக்கும் பொழுது ரொம்ப அவங்களுக்கு எந்த பலவீனத்தினால் அவங்களுக்கு ஐசியில் போட்டாங்கன்னு தெரியாது. ஆனால் அதிலேருந்து அவங்க புலம்ப தொடங்கினோன்னா அந்த ஐசியிலேருந்து அவங்கள வீட்டுக்கு விட்டாங்க. வீட்டுக்கு விட்ட உடனே அவங்க சொன்னாங்க, என்னை மேல்மடாலம் சபையில் கொண்டு விடு, எனக்கு சுகம் கிடைக்கும் என்று. அந்த தாயார் சொன்ன வார்த்தையின்படி அந்த மேல்மடாலம் சபையிலே கொண்டு விட்டாங்க. வயதான தாயார் தான், ஆனாலும் கர்த்தர் அந்த நாட்களில் அவங்களுக்கு பூரண விடுதலை, சுகம் கிடச்சிது. சுகம் கிடச்சி எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டாங்க, நான் செய்தது தவறு என்று. ஆனால் அந்த நாட்களில் அவங்க என்ன கேட்டாங்க? பாஸ்டர்கிட்ட சொல்லி, எனக்கு திருவிருந்து வேணும். அவங்களுக்கு பயந்தான், மரணம் நேரிட்டது, மரணத்துக்கு தான் அந்த வியாதி வந்தது, நான் இனி மரித்து போவேன் என்று பயந்து என்ன செய்தாங்க? எனக்கு இனி சாவ போகிறது முன்னே எனக்கு திருவிருந்து வேணும் என்று பாஸ்டர்கிட்ட கேட்டாங்க. பாஸ்டர் மறுபதில் சொல்லவே இல்லை. என்றைக்கு வேணும் உங்களுக்கு என்று சொல்லுங்கள், நான் உங்களுக்கு திருவிருந்து கொடுக்கிறேன் என்று சொன்னாங்க. அந்த தாயார் திருவிருந்து கொடுத்து இப்போ நன்றாக என்ன செய்கிறாங்க? நடக்கிறாங்க, பேசுகிறாங்க. நாங்கள் அந்த நாட்களில் ஜெபித்தோம், அந்த தாயார் இருக்கிற சேர் காலி ஆகக்கூடாது ஏசப்பா, 2 வருஷமாவது இங்கே ஆயுஷத்தை கூட்டி கொடுக்கணும், அவங்க எங்களுக்கு ஒரு துணையாக இருக்கணும், மண்ணுலா பகுதியில் அவங்க சபைக்கு வருவாங்க. பாருங்கள், அந்த நாட்களில் அவங்களுக்கு பூரண விடுதலை கொடுத்து இன்று நல்ல ஒரு ஐசு அவங்களுக்கு கடமையை செய்வதற்குள்ள கர்த்தர் கிருபையை கொடுத்து தாங்கி நடத்தி கொண்டே இருக்கிறார். பாருங்கள், அவங்களுக்கு விடுதலை கிடைச்சது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. விடுதலை கிடைச்சது. விடுதலை கிடைத்த பிறகு அவங்க என்ன செய்தன்னு சொல்ல வார்த்தை என்னடா, நான் கழிந்த நாட்களில் 3 நாள் உபவாசம் கொடுக்க இருக்குது பாட்டி, நீங்கள் வரக்கூடாதா என்று சபையில் பாட்டிமாரெல்லாம் அவங்கள கேட்குறாங்க, தேடுறாங்கன்னு சொல்லி கேட்டால், நான் இல்லை என்று சொல்லுன்னு சொன்னாங்க. பாருங்க, ரொம்ப வேதனையாக இருந்தது அந்த பாட்டி சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தை ஏன் அப்படி சொன்னாங்க என்று உன்னை மகா திட்டுனா, நீ உனக்கு போக முடியலைன்னா போக முடியலைன்னு சொல்லு, எப்படி இது ஏன் பேசுகிற இப்படி அவங்கள்ட்டேன்னு. ஆனால் அவங்களுக்காக நாங்கள் பரிந்து பேசி ஆண்டவரிடத்துல கர்த்தர் விடுதலை கொடுத்து இந்த நாட்களில் நல்லா நடக்கிறாங்க, நல்லா பேசுகிறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிடவே முடியலைன்னு சொல்லுவாங்க அடிக்கடி. அவங்க இந்த நாட்களில் நல்லா பேசி நல்ல ஒரு திறமையில் இருக்கிறாங்க. ஆனால் இந்த ஆராதனைக்கு வர அவங்களுக்கு நேரம் இல்லை, வேறு ஆராதனைக்கு கடந்து போகிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு ஜீவனை கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான பிள்ளைகளே, நமக்கு ஜீவனை தந்தது கர்த்தர். எந்த இடத்துல நம்ம அழுது புலம்பி ஜீவனை கிடைத்ததோ அந்த இடத்துல தேவனை மறந்துவிட்டு எப்படி வாழ முடியும் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இருதயம் கடினப்பட்டு இருக்கிறது, இருதயம் மாறுபாடாக இருக்கிறது, இருதயம் சஞ்சலத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஏன் நமக்கு விடுதலை தந்த இடத்துக்காக போக வேண்டும், வேற சபையா இல்லை என்று கேட்குறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஒரு ஆஸ்பத்திரி போகிறோம், மருந்து வாங்குகிறோம், அந்த ஆஸ்பத்திரியில் போய் விடுதலை கிடைக்குது. விடுதலை கிடைத்த உடனே மறுபடி நமக்கு பலவீனம் வருது, மறுபடி நமக்கு பலவீனம் வருது. நம்ம என்ன செய்கிறோம்? அதே ஆஸ்பத்திரியை நாடி தேடவில்லையா?
அதே போல தான் கர்த்தருடைய பிள்ளைகளை, அருமையான கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளை, எங்கே நமக்கு விடுதலையோ அந்த இடத்தை பற்றுதலாய் பிடித்து கொள்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். வேத வசனம் சொல்லி மரணம் நேடுகிற இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று வேதம். நம்ம ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே ஜெயத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக வாழ வேண்டும். விசுவாசம் உள்ள பிள்ளைகளாக, விசுவாசத்தை விட்டு வழி விலகாதபடி நம்மளை காக்கிற தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். வேத வசனம் சொல்லுது, ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் நான் உங்களுக்கு செய்வேன். அப்போ ஆராய்ந்து முடியாத காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் நமக்கு செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டும்? அவருடைய பாதத்திலே கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். வேத வசனம் சொன்னது போல, நம்ம மரணம் வந்தாலும், சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், நெருக்கடி வந்தாலும் கர்த்தரை விட்டு விலகாதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே நம்மளை சுத்திகரிக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். பாருங்க, ஒரு பாடல் பாடி, என்னதானால் என்ன என் மேற்பர் உயிரோடுண்டு, என்னதான் ஆனால் என்ன என் மேற்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் சொல்கிறார், தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் சொல்கிறார், என்னதான் ஆனால் என்ன என் மேற்பர் உயிரோடுண்டு, காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடி தன்னை நடத்துகின்றாரே, காடு மேடு கடந்து சென்றாலும் கரம் பிடி தன்னை நடத்துகின்றாரே, ஆறுகளை நான் கடக்கும் போதும் மூழ்கி நான் போவதில்லை, அக்கினியில் நடக்கும் போதும் எரிந்து நான் போவதில்லை, எரிந்து நான் போவதில்லை, எரிந்து நான் போவதில்லை, என்னதான் ஆனால் என்ன என் மேற்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் சொல்கிறார், தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் சொல்கிறார், மரணமே ஆனாலும் என்ன ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன ஜீவனே ஆனாலும் என்ன, பரிசுத்தரின் பின்னே சொல்வேன் திரும்பி நான் பார்க்க மாட்டேன், எனது ஜீவன் உமது கரத்தில் ஒருவரும் பறிப்பதில்லை, ஒருவரும் பறிப்பதில்லை, என்னதான் ஆனால் என்ன என் மேற்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் சொல்கிறார், தொடர்ந்து பயணம் செய்வேன் என் துணையாளர் முன் சொல்கிறார். பாருங்க, இந்த பாடல் பகுதியில் மரணமே வந்தாலும் அவரை விட்டு விலகாதபடி வாழ வேண்டும். மரணம் வந்த போதிலும் அவரோடு நம்ம வாழும் பொழுது மரணத்தில் இருந்து, மரண கண்ணியிலிருந்து, மரண கட்டிலிருந்து நம்மளை மீட்டெடுத்து கர்த்தருக்கென்று வாழ வைக்கிறவர் தான் உண்மையான தேவன். நம்ம அதான் வேத வசனம் சொல்லு, மரணம் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். அவங்க அந்த பாட்டு, மரணத்திலேருந்து எனக்கு விடுதலை கிடச்சி நான் சாட்சி சொன்னாங்க. சபையில் சாட்சி சொல்லி கொஞ்ச நாள் வந்தாங்க, அதுக்கு பிறகு அங்கே வரவே இல்லை. பாருங்கள், கர்த்தருடைய பிள்ளைகளே, சாட்சி நமக்கு ரொம்ப முக்கியம்தான். ஆனால் அதே போல் தான் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம இந்த இடத்துல என்ன செய்ய வேண்டும்? சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும்.
வேத வசனத்திலே நம்ம சொல்லப்பட்டிருக்கிறது அதுதான். வேத வசனத்தின்படி நம்ம என்ன செய்யணும்? தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்ம ஒருவேளை நம்ம விழுந்து போய் இருக்கலாம், ஏமாற்றம் அடைந்திருக்கலாம். கர்த்தருடைய அருமையான பிள்ளைகளை, நம்ம ஒருபோதும் நம்மளை வெட்கப்படுத்துகிற தகப்பன் அல்ல. வெட்கப்படுத்தாத அப்படி நம்மளை காக்கிற தேவன் தான் உண்மை உள்ளவர். வேத வசனம் சொல்லுது, 1 யோவான் 1:7 அவர் ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பாருங்க பாருங்க, அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் என்ன செய்யுமா? சுத்திகரிக்குமா. நம்ம பாவம் செய்யாத மனுஷன் இந்த உலகத்திலே இல்லை. பாவியலாக தான் இருக்கிறோம். பாவியலை தான் அவர் மீட்டெடுத்தார். பாவியாக இருந்தவளை தான் நம்ம விபச்சார பெண்ணை அவளை கையும் மெய்யுமாக பிடித்து கொண்டு அவளை நியாய தலத்தில் கொண்டு விடும் பொழுது அவங்க நீதியை பேசும் பொழுது அவங்க சொன்னாங்க, உங்கள் மீது குற்றமில்லாதவர்கள் இவர்கள் மேலே கல்லறியுங்கள் என்று. ஏன் எல்லாரும் போனாங்க? குற்றமில்லாதவர்கள். அவங்க எவ்வளவோ தவறுகள் செய்திருந்தாலும் அந்த விபச்சார பெண்ணை என்னச்சுதாங்க கொண்டு நிறுத்தின உடனே அவங்க என்ன கேட்டாங்க? இந்த இவளுடைய குற்றங்களை மன்னிப்பதற்கு அவளை கொண்டு விடலை, அவளை எல்லாரும் கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்ற வரியோடு கொண்டு விட்டாங்க. அவர் அந்த விபச்சார பெண்ணை மன்னித்து குற்றம் இல்லாதவர்களைப் போல குற்றம் செய்து அநேகர் என்று என்ன செய்கிறாங்க? பாவத்தில் சிக்கி கொண்டு இருக்கிறாங்க. பாவம் செய்யவில்லை என்று சொல்ல முடியாது. பாவம் அநியாயமாக அக்கிரமமாக சம்பாதிக்கிறாங்க. பணத்தை வட்டி கொடுத்து வாங்குறாங்க. எவ்வளவோ 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 1 லட்சம் ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறாங்க. எவ்வளோ இந்த காலத்தில் அநேகர் பெருமைக்காக, பணத்துக்காக, பொருளுக்காக, அந்தஸ்துக்காக, பதவிக்காக, பட்டத்துக்காக, பொண்ணுக்காக எதை வேணாலும் செய்ய துணிஞ்சு இருக்கிறாங்க. அதை இயேசு என்ன சொன்னார்? உங்கள் மீது குற்றமில்லாதவர்கள் அவங்க மேலே என்ன செய்ய வேண்டும்? கல்லறியுங்கள் என்று. ஆனால் எல்லாரும் குற்றமற்றவர்களாக தலை குனிந்து போனாங்கள் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, ஒன்றுமே நம்ம யாருமே நீதி செய்கிறவங்க என்று சொல்லவே இல்லை. நீதி செய்கிறவங்களை கர்த்தருக்கு தெரியும். அநியாயம் செய்து அக்கிரமாக சம்பாதிக்கிறாங்க. பணத்தை எல்லாம் அக்கிரமாக சம்பாதிக்கிறாங்க. பணம் பொருள் எல்லாம் எனக்கு தேவை. மனுஷனுக்கு மறிக்கும் பொழுது என்ன கொண்டு போகிறாங்க? 6 அடி குண்டு மட்டும். அதுவும் கொரோனா வந்த நேரத்தில் அது கூட இல்லை. சுனாமி வந்த நேரத்தில் ஒரு குண்டில் எத்தனை பேரை வைத்தாங்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் ஜனங்கள் உணர்வடையவில்லை. ஏன் இப்படி செய்கிறாங்க? கிறிஸ்தவங்கள் பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி பெருமை காட்டி கொண்டு இருக்கிறவங்க இப்படிப்பட்ட மனம் போன போக்கிலையும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய எண்ணங்களும் இயக்கங்களும் என்ன இல்லை? அவங்களுடைய என்ன இல்லை? வேத வசனம் சொல்லுது, அவர் ஒளியாக இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். ஒளியின் பிள்ளைகளாக நம்ம இருக்கிற இடத்துலையும் சரி, சபையிலையும் சரி, ஒரு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக. அநேகர் பாவம் நம்ம செய்யாத தவறை கூட அநேகர் சொல்கிறாங்க, இவ தவறு செய்தவள். அவங்க சொல்லட்டு, கர்த்தருக்கு தெரியும் நம்ம எந்த இடத்துல விழுந்தோம், எந்த இடத்துல எழும்புனோம், எந்த இடத்துல நிமிர்ந்து நடக்கிறோம். எல்லாரும் நம்மள்ட பேசட்டு கேட்கட்டு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய எண்ணங்களையும் இயக்கங்களையும் ஆராய்ந்து அறிகிறவர் கர்த்தர். ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இருக்கிற வசனம் உண்மை உள்ளது. ஏன்னு சொல்லப்போனால் ஆபத்து காலத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல, விடுதலையை கொடுத்து காத்து நடத்த வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதே போல் அவர் சொல்லுகிறார், ஒளியாக இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டு இருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இந்த வேதத்தை சுமந்து கொண்டு போகிறவங்க அநேகர், நான் நினைக்கேன், ஆண்டவரை பற்றி அறியாத நாட்களில் வெள்ளை சாரி உடுத்தவங்களையெல்லாம் பார்த்தா நான் சொல்லுவேன் பரிசுத்தவான்கள் என்று. நான் அப்படி தான் நினச்சேன். அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு பின்பு ஊழியம் செய்கிறவங்க, அவங்க எல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வாழ்வாங்க. ஆனால் அநேகர் பேருக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை, பெரிய ஆவிக்குரிய சபையில் இருக்கிறாங்க. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்குற அன்பே இல்லை, மனப்பக்குவமே இல்லை. ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்குற மனப்பக்குவமே இல்லை. ஏன்? நான் தான் பெரியவள் என்று, நான் தான் இதிலே திறமசாலி, நான் தான் அவருடைய பணியை செய்து கொண்டு இருக்கிறேன், நான் தான் அவருடைய எல்லா கடமைகளையும் ஆராய்ந்து அறிந்து செய்து கொண்டு இருக்கிறேன் அப்படி என்று பெருமை பாராட்டுகிற உலகம் இந்த
நாட்களிலே அநேகம் இருக்கிறது. உலகத்திலே அநேகர் பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, பெருமை அடிப்பதனால நமக்கு எதுவுமே வராது. பொறுமையோடு அவருடைய அன்பை முதல்ல ருசித்து பார்க்க வேண்டும். அவருடைய அன்பிலே வளர வேண்டும். அல்லேலூயா. வேத வசனம் சொன்னதில் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க வேண்டும். நம்ம முதல்ல சுத்திகரிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தினை நாளை நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்த வேண்டும். அவருடைய ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தாலே உங்களை நான் கழுவி பரிசுத்தப்படுத்தினேன் என்று வேதம் சொல்லுது. நம்ம முதல்ல கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக வாழ வேண்டும். கீழ்ப்படுதல் இல்லாமல் இருந்தால் நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் வாழ்வதே அது எனக்கு என்னன்னு தெரியல. உண்மையாகவே கிறிஸ்துக்குள் வாழ்வோம். கொஞ்ச நாள் தான் அந்த உலகத்தில் வாழ போகிறோம். ஒருவேளை வேதவசனம் சொல்லுது 65, 85, 65, 75, 85 வரை தான் உலகத்தில் நம்ம அந்த இடத்துல வாழ முடியும் என்று வேதம் சொல்லுகிறோம். அதன் மேலே இருக்கிறாங்க, இல்லை என்று சொல்ல முடியாது. வயதானவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவ்வளவு நாள் அந்த உலகத்தில் உலக பிரகாரமாக நம்ம வாழ்வதற்கு அழைக்கவில்லை தேவன். கர்த்தருடைய பணிக்கென்று அழைத்திருந்தால் உண்மையாக உத்தமமாக பணிகளை செய்ய வேண்டும். வேத வசனம் அதுக்காக சொல்லுது, ஒருவரோடு ஒருவர் அன்பு உள்ள பிள்ளைகளாக. குடும்பங்களில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் குடும்பத்தில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை, அன்பு இல்லை. சகோதரர்களிடத்தில் அன்பு இல்லை, சகோதர மகளிடத்தில் அன்பு இல்லை. ஏன் இல்லை? கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிறவங்க தான். அன்பு இல்லை, அன்பு தணிந்து போகுது. பணத்துக்கு மயக்கத்தினால அன்பு தணிந்து போகுது. அவனை விட நான் பெரியவனாக இருக்க வேண்டும், அவளை விட நான் பெரியவனாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் எதையுமே நம்ம கொண்டு வந்ததும் இல்லை, எதையும் கொண்டு போகிறதும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தை நம்மளை என்ன செய்து புடமிட்டப்பட்டு நம்ம அவருடைய இரத்தத்தினாலே நம்ம என்ன செய்தோம்? மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். வேத வசனம் சொல்லுது, சங்கீதம் 119, 72வது வசனம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விரும்பினமே எனக்கு நலம். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவருடைய வேதம் நமக்கு நலமாக இருக்க வேண்டும். அதற்கு தான் அவர் நம்மளை அழைத்திருக்கிறார். அதற்கு தான் தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையாகவே பார்க்கும் பொழுது அநேகமாயிரம் பொன் வெள்ளியை நமக்கு அநேகம் இருக்கலாம். பொன் வெள்ளி காதுக்கு, கழுத்துக்கு, காலுக்கு, இடுப்புக்கு தேவையில்லாத பொருட்கள் நம்மிடத்துல இருக்கலாம். அது ஒரு நாள் அழிந்து போகும் என்று வேதம் சொல்லு. அழிவில்லாத பொன் வெள்ளியை பார்க்கிலோ நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். அந்த நலமான வார்த்தை, நலமானதை உள்ளத்தில் ஏற்றி வைத்து விட்டு அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை நான் பாடி துதிப்பேன். அவர் எனக்கு கிருபை தந்ததுனால நான் அவரை பாடி மகிமைப்படுத்துவேன். அவர் எனக்கு சுகம் தந்ததுனால அவருடைய நாமத்தை பாடி மகிமைப்படுத்துவேன், அவரை கனப்படுத்துவேன். வேத வசனம் சொல்லுது, நீர் விரும்பின வேதமே எனக்கு நலம். அவருடைய வார்த்தையை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கேட்டு விட்டு புறம்பே அதை தள்ளுறாங்க அநேகர். வாழ்க்கையில் அநேகர் நினைக்கிறாங்க ஏதோ இந்த உலகத்தில் எல்லாமே அவங்களுக்கு கையில் தான் இருக்குன்று. ஆனால் கர்த்தர் ஒருவர் கையில் இருக்கிறத அவங்க மறந்து போகிறாங்க. கர்த்தர் தான் ஜீவனை தந்தார், கர்த்தர் தான் பலத்தை தந்தார், கர்த்தர் தான் ஆசீர்வாதத்தை தந்தார், கர்த்தர் தான் வேத வசனத்தையும் தந்திருக்கிறாரு. வேத வசனம் ஒன்றும் பொய் அல்ல என்று வேதம் சொல்லுகிறார். அல்லேலூயா. உண்மையாகவே அவர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அவரை விரும்பத்தக்க நம்ம பிள்ளைகளாக வாழ வேண்டும். அவரை தேடுகிறதுல உண்மை உள்ள பிள்ளைகளாக. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று வேதம் சொல்லுது. பாருங்கள், நம்ம உண்மையாக நம்ம கர்த்தருக்கு என்று செய்யும் பொழுது, கர்த்தருக்கு என்று கொடுக்கும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற பிள்ளைகளாக, அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாக கர்த்தர் நம்மளை என்ன இந்த நாட்களில் நடத்தி வந்து இருக்கிறார். 1 பேதுரு அதில் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்த மாக்குதலினாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் தெளிக்கப்படுதலும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. அல்லேலூயா. கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு பரிசுத்தமாக்க கர்த்தர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம கீழ்ப்படிய வேண்டும். எதற்கு கீழ்ப்படிய வேண்டும்? சபையிலே ஒழுங்கு நமக்கு இருக்கிறது. சபை ஆராதனை கூடுகையிலே நம்ம அதற்கு கீழ்ப்படுதல் உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும். எவ்வளவோ வேலைகள் இருக்கிறது, எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம என்ன செய்ய முடியலை?
அந்த இடங்களுக்கு போக தடையாக தான் இருக்கிறது. நமக்கு ஆராதனை இருக்கிற நாளில் அங்கே நம்ம கடந்து போகிறது அது தடை. நமக்கு தடையை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள். நம்ம ஆராதிக்கிற நாட்களில் நம்ம ஆராதனையை விட்டு நம்ம எங்கே கடந்து போகிறோம்? கல்யாண வீடு வந்தால் கல்யாண வீடு பாருங்கள். இந்த சபையில் நான் சேர்ந்த பிறகு ஆராதனைக்கு 7 நாட்கள் உபவாச கூடுகை இருக்கும் பொழுதும் 7 நாளும் ஒழுங்காக சில நாள் வந்துடுவேன், சில நாள் ஒரு நாள் விட்டு விடுவேன். பாருங்கள், அதற்கு பிறகு 40 நாள் உபவாச கூடுகையும் 2-3 தடவை நான் ஒழுங்காக 40 நாளும் வந்துட்டேன். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே 40 நாளும் வருவதற்கு கஷ்டம்தான். நிறைய பாடுகள், உபத்திரவம். அந்த மத்தியிலும் கர்த்தர் நம்மளை கூட்டி கொண்டு வேத வசனம் சொன்னது போல பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படி ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே ஒன்றும் மறையாத இருந்த எங்களை ஒன்றும் மறையாத பேதைகளை கொண்டு ஞானியாக்குறவர். அந்த உபவாச நாட்களை நாங்கள் அனல் தட்டாதபடி கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு ஜீவனையும் பலனையும் தந்தார். பாருங்க, அவர் சொன்னது போல பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே முன்னறிவித்தவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். நம்மளை அதன்படி வாழ வேண்டும் என்று நம்மளை என்ன செய்கிற நடத்தி கொண்டு இருக்கிறார். பாருங்க, ஆவினாலே பரிசுத்தமாக்குதல்னாலே கீழ்ப்படுதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலும் தெரிந்து கொள்ளப்பட்டதுமாய் இருக்கிறது. அவருடைய கீழ்ப்படுதல் முக்கியம். வேத வசனம் சொல்லுது, அதுக்கு கீழே வசனம் சொல்லுது, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கிடவுது. நாங்கள் பரதேசியாக வாழ்ந்தோம், உண்மைதான். ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவரை விட்டு தூரம் இருந்தோம். ஆண்டவரை தேட மனதில்லை. விக்கிரங்களுக்கு அடிமைப்பட்டு வாழ்ந்தோம். பரதேசியாக தான் வாழ்ந்தோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை நான் பரதேசியாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், என்னை எப்படி தெரிந்து கொள்வார் என்று. வேத வசனம் ஒன்றும் பொய்யல்ல. வேத வசனம் சொல்லுது, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருக கிடவுது. மனம் திரும்புங்க, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்துவை முழுமையாக சத்தியத்தை படியுங்க, சத்தியத்தினுடைய வாழுங்க. எந்த பரதேசியாக இருந்தாலும், எந்த ஒரு நிலைமையில் நீ இருந்தாலும் கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு இருக்கிறார். வேத வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன் என்று. அவர் நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறார், அழைத்தும் இருக்கிறார். அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் பொழுது பரதேசியாக இருந்த என்னை தான் கர்த்தர் அவருடைய கிருபையும் அவருடைய சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது என்று சொல்லுது. முதல் நாள் செய்தி கொடுக்கும் பொழுது கர்த்தர் என் வாயோடு வாயாக பேசினது உண்மைதான். பேசினதுனால தான் இன்றைய நாட்களில் இந்த பீடத்தில் நின்று எங்களுக்கு இந்த டிவி மூலம் பேசுவது கர்த்தர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். நாங்கள் அன்று ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது, உதறி தள்ளிவிட்டால் வேத வசனம் சொல்லுது, பரதேசியலாய் எங்களுக்கு எழுதுகிறதாவது பரதேசியாக வாழ்ந்த எங்களை கொண்டு கர்த்தர் எங்களை மேன்மையாக வைத்திருக்கிறார். அதே போல் உங்களையும் வைக்க வல்லம் உள்ளவராக இருக்கிறார். வேத வசனத்திலே நம்ம என்ன செய்ய வேண்டும்? வேத வசனத்தை புரட்டி வாசித்து தேவனுடைய வார்த்தை உள்ள பிள்ளைகளாக, அதற்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வேண்டும். அதற்கு தான் நம்மளை அழைத்திருக்கிறார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னி குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் 12-13 கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளாக சந்தோஷப்படுங்கள் என்று வேதம் சொல்லுது. அவர் சொல்லி இருக்கிறார், அவர் பட்ட பாடுகள் அநேகம் இருக்கிறது. அதில் நம்ம ஒரு பாடு கூட படவில்லை. பட்ட மரத்துக்கு இந்த பாடு, நான் பச்சை மரத்துக்கு என்ன பாடு என்று சொல்லுவாங்க. அவர் பச்சை மரமாக இருந்தார். நம்ம என்ன செய்கிறோம்? அதற்கு இந்த பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவோ பாடுகளை அவர் சுமந்தார். எவ்வளவோ பாடுகளை அவர் என்ன செய்தார்? பாடுகளை எல்லாவற்றையும் அவர் சொன்னார், உங்களுடைய பாவங்களுக்காக, உங்களுடைய அக்கிரமங்களுக்காக நான் பலியானேன் என்று சொன்னார். அதே போல் தான் பிரியமானவர்களை, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள்
களி கூர்ந்து மகிமையின்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்களும் பங்காளர்களாக சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளை நம்ம பங்காளர்களாக வைத்திருக்கிறார். அவருடைய பாடுகளை நம்ம ஏற்றிக்கொண்டு இருக்கிறோம். அவருடைய பாடுகள் நம்மளை என்ன செய்யணும்? அவர் எவ்வளோ பாடுகளை பட்டார், அதில் ஒரு பங்கு கூட நம்ம பாடுபடலை. கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார், அதன்படி வாழ்வோம். கர்த்தர் ஜீவனுள்ள தேவன், ஜீவனை நம்மளை தாங்கி நடத்த வல்லமுள்ளவராக இருக்கிறார். கேட்ட வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. சோதரம் கர்த்தாவே, சோதரம் கிருபை இறக்கம் உள்ளவரே உமக்கு சோதரம். அப்பா பிதாவே உமக்கு சோதரம். இவ்வளவு நேரம் அப்பா இந்த டிவி மூலம் உம்முடைய வார்த்தையை பேச கர்த்தர் தந்த கிருபையின்படி பலத்தின்படி ஆண்டவரே நீர் என்னோடு தாங்கி நடத்தி வந்தீரே, அதற்கு நன்றி சோதரன் தகப்பனே. நாங்கள் குறைவுள்ளவர்கள், குற்றம் உள்ளவர்கள் தகப்பனே. எங்களை பாவத்திலிருந்து எங்களை தூக்கி எடுத்த தகப்பன் ஆண்டவரே, நீர் எங்களை தாங்கி நடத்தும்படியே செபிக்கிறோம். இந்த ஆண்டவரே டிவி மூலம் ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கிற தாய்மார்கள், தகப்பமார்கள், சகோதர சகோதரிமார்கள், வாழ்வு பிள்ளைகள் ஆண்டவரே எல்லாருக்கும் இது பலனுள்ளதாக மாறத்தக்க ஆண்டவரே இந்த டிவி சேனலை கொண்டு வந்த பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இது அமையத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் உண்மை உள்ளவராய் இருக்கிறது போல நாங்களும் உண்மை உள்ள பிள்ளைகளாக வாழத்தக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்ட நோக்கமா விருப்பமா உம்முடைய பணிகளை செய்துள்ள கிருபையும் ஞானத்தையும் கர்த்தர் கொடுத்து எங்களை தாங்கி நடத்தும்படியே ஜெபிக்கிறேன் தகப்பனே. அடிமை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற குறைகளை குற்றங்களை மன்னிங்க பார்த்து நம்ம மேல உமக்கே சொல்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.